வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன இயேசு நமக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதிகாரம் பெற்றவர்களாய் நாம் வாழ தெய்வீக அதிகாரத்தை தேவன் மீண்டும் ஒரு விசை நமக்குள்ளே தருகிறார். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனத்தை தேவன் அதிகாரப்படுத்துகிறார். தேவன் கொடுக்கிற அதிகாரம் சீசர்களாய் பலரை மாற்றுவதற்கு, நாம் தேவனிடத்தில் கற்றுக்கொண்டதை நமக்கு பின்வருகிற சந்ததிக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். இந்த அதிகாரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுவிசேஷத்தின் அதிகாரம், நற்செய்தியின் அதிகாரம், நமக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை காட்டிலும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கனத்தை காட்டிலும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை காட்டிலும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் விலையேற பெற்றது. இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி அநேக ஜாதிகளை சீசராக்கும்படியாக தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை அநேகர் துஷ்பிரயோகம் படுத்துகிறார்கள், அநேகர் புதைத்து வைக்கிறார்கள். இந்த அதிகாரத்தை வைத்து சகல ஜாதிகளையும் சீசராக்க தேவன் இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனை சீசனாக்க நாம் சீசனாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதனை தலைவனாக்க நாம் தலைவனாய் இருக்க வேண்டும். சீசத்துவத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு, சீசர்கள் குறைவு. தேவனுடைய அதிகாரத்தை தேவனுக்காக பயன்படுத்துகிறவர்கள் குறைவு. தேவனுடைய அதிகாரத்தை தனக்காக பயன்படுத்துகிறவர்கள் அதிகம். புகழுக்காக பயன்படுத்துகிறவர்கள் அதிகம். தேவனுடைய திட்டத்துக்காக பயன்படுத்த வேண்டும். மூச்சு காற்றை விட தேவன் உனக்குள் கொடுத்திருக்கிற பெரிய சொத்து தேவ அதிகாரம். இந்த அதிகாரம் சிருஷ்டிகளை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம், பிசாசை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம், துரைத்தனங்களை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம், வான மண்டல பொல்லாத ஆவிகளை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம், சூழ்நிலையை மாற்றக்கூடிய அதிகாரம், காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய அதிகாரம். இந்த அதிகாரத்தை தேவன் ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. இந்த அதிகாரத்தை உலகம் காண முடியாது, இன்னொரு மனிதன் காண முடியாது. இந்த அதிகாரம் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம், அது உங்கள் சொத்து. அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள பரம்பரை சொத்து. தேவன் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை தேவ ஜனங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் என்றால், தேவ ஜனங்கள் அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவீர்கள் என்றால், அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவீர்கள் என்றால், அசாதாரணமான காரியங்களை தேவன் உங்களுக்குள்ளே செய்வார். தேவ செயலை தேவ ஜனங்கள் எதிர்பார்க்கணும். ஏதோ பிழைக்கிறதற்காக, உயிர் வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. அநேக ஜாதிகளை சீசராக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறவன் தான் சீசன். தேவனுடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன நடக்கிறது? சீசர்களுடைய தொகை மிகுதியாகிறது. தேவ சபை இன்னைக்கு உங்க அதிகாரத்தை பயன்படுத்தணும். உங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இது அபிஷேகத்தினால் வந்த அதிகாரம். இது சத்துருவை சிலுவையிலே தலை நசுக்கினதினால் வந்த அதிகாரம். அதிகமான சீசர்களை உருவாக்குகிறவன் தான் சீசன். இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால், உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் அநேக சீசர்களை சம்பாதிப்பான். உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் பெருக்கம் அடைவான். சீசர்களுடைய தொகை மிகுதியாய் இருக்கத்தக்கதாய் தேவன் கொடுத்திருக்கிற பெரிய ஆயுதம் உபதேசம். தேவனுடைய வசனத்தை உபதேசமாய் நாம் கேட்கும் பொழுது சீசத்துவத்தின் ஆசீர்வாதம் பெருகிறது. உபதேசத்தை கேட்கிறவர்கள் சீசர்களாய் இருப்பார்கள். சீசர்கள் சீசர்களை பெருக பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நானும் நீங்களும் தான் சீசர்கள். நாம் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் சீசர்களுடைய தொகை பெருகும். இயேசு சொல்லுகிறார், பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. பரலோகத்தின் ரகசியங்கள் என்ன? பரலோகத்தின் ரகசியத்தை ரட்சிக்கப்பட்ட சீசர்களுக்கு தேவன் வெளிப்படுத்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவதில்லை, ஞானிகளுக்கு வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் உபதேசத்தை கேட்கிறவர்களுக்கு, சீசர்களுக்கு, அநேக சீசர்களை உருவாக்குகிறவர்களுக்கு தேவன் ரகசியத்தை வைத்திருக்கிறார். என்ன ரகசியம் அது? ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்து இரவிலே தூங்கி பகலிலே விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய்
விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. இது என்னங்க பெரிய ரகசியம், இது சாதாரணமானது தானே அப்படின்னு உலகத்தான் நினைப்பான். ஆனால் இன்றைக்கு தேவன் கொடுக்கிற ரகசியம் என்ன? விதையாகிய தேவனுடைய வசனம், விதையாகிய உபதேசம் தேவ சபையிலே நமக்குள்ளே விதைக்கப்படுகிறது. இது இந்த நல்ல நிலத்திலே விதைக்கப்படுகிறது. விதைக்கப்பட்ட இந்த விதை நாம் தூங்கி பகலிலே விழித்திருக்க நமக்கு தெரியாத விதமாய், உங்களுக்கு தெரியாமலே, உங்களுக்கு அறியாமலே, எந்த அதிரடி மாற்றமும் இல்லாமலே இந்த விதை முளைத்து பயிராகிறது. அப்படி என்றால் என்ன? நீங்கள் நல்ல நிலமாய் இருக்கும் போது, நீங்கள் சீசனாய் இருக்கும் போது, இந்த விதையை உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் போது இந்த விதை பயிராகி உங்களுக்குள்ளே முளைக்க ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் நினைத்தாலும் சுவிசேஷத்தை நீங்கள் அடக்கிக் கொள்ள முடியாதபடி, சுவிசேஷத்துக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்க உங்களை தைரியமா எழுந்து நிமிர்ந்து இருக்க பண்ணும் இந்த உபதேசம், என்னால ஒளிந்து இருக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய சீசனாய் தேவன் தன்னுடைய வசனத்தை உங்களுக்குள்ளே முளைக்க பண்ணுகிறார். உங்களுக்கு தெரியாம உங்களுக்குள்ள நிறைய மாற்றம், உங்களுக்கு தெரியாம நீங்க பல தேவ சித்தத்தை செய்ய தேவன் உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். தேவன் உங்களை கலங்கரை விளக்காய் மாற்றுகிறார். தேவன் உங்களை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்றுகிறார். தேவன் இந்த உலகத்துக்கு உங்களை வெளிச்சமாய் மாற்றுகிறார். உபதேசம் உங்களை மாற்றுகிறது. சீசர்களை உபதேசம் மாற்றுகிறது. உங்க மகிமை உங்களுக்கு தெரியாம உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படும். உங்க பரிசுத்தம் உங்களுக்கே தெரியாம உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படும். உங்க ஜெப வாழ்க்கை உங்களுக்கே தெரியாம உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படும். நீங்களே அறியாம நீங்க ஒரு செழிப்பான தோட்டமாய் மாற்ற இந்த உபதேசம் இந்த இடத்திலே உங்கள் மேல் விதைக்கப்படுகிறது. இதுதான் பரம ரகசியம். நீங்க யாரு? நிறைந்த தானியத்தை கொடுக்கிறவன். இந்த இடத்தில் உங்கள் மேல் தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது. உங்க ஜெபத்தினால் அல்ல, உங்களுடைய தான தருமங்களினால் அல்ல, உங்களுடைய பிரயாசத்தினால் அல்ல. நீங்கள் நிறைந்த தானியங்களை தரக்கூடியவர்களாய் தேவன் தானாய் மாற்றுகிறார். உங்க மூலம் ஒரு நன்மை ரெண்டு நன்மை அல்ல, நிறைந்த தானியங்களை, நிறைந்த நன்மைகளை, நிரப்பும் நன்மைகளை தர உங்கள் தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். நீங்க தூங்கி எழுந்தாலும், நீங்கள் விழித்துக் கொண்டாலும் உங்களுடைய செயல்களின்படி அல்ல, தன்னுடைய விதையின் மகத்துவத்தின்படி அந்த விதை உங்களுக்குள்ளே முளைக்க தொடங்கும். இந்த விதை அற்புத விதை. இந்த விதை தண்ணீர் ஊத்த தேவையில்லை, இந்த விதைக்கு பாடுபாக்க தேவையில்லை. இந்த விதை எங்கே விழுகிறதோ அங்கே தானாய் முளைத்து நிறைந்த தானியத்தை கொடுக்கும். அந்த தானியங்கள் தேவனுடைய சபையாகிய களஞ்சியத்திலே தானா வந்து சேரும். சீசத்துவம் என்கிறது அதிகமான சீசர்களை உருவாக்குவதாக இருக்கிறது. இரண்டாவது, சீசத்துவம் என்கிறது இயேசு கிறிஸ்துவை மையமாய் கொண்டதுதான் சீசத்துவம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசர்களாய் இருப்பீர்கள். நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற செயல் ஒன்றல்ல ரெண்டல்ல, 30, 60, 100 என்று சொல்லி பலன் கொடுக்கத்தக்கதாய் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராய் செயல்பட்டான். ஆனால் தேவனுடைய சந்திப்பை பெற்ற உடனே அவனுடைய வாழ்க்கை மாறிற்று. அநேகர் தேவனுடைய தொடர்பை பெறாம வாழ்க்கையை ரொம்ப அழுகையோடும் வேதனையோடும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனோடு ஒரு மனிதனுக்கு தொடர்பு கிடைத்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை பெருக்கத்தின் வாழ்க்கையாக இருக்கும், சிறப்பிக்கும் வாழ்க்கையாக இருக்கும். அநேக மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் இந்த பவுலை பயன்படுத்தினார். புறஜாதிகளுக்குள்ளே சுவிசேஷம் அறிவிக்க இந்த பவுலை தேவன் பயன்படுத்தினார். எப்படி இது நடந்தது? தேவனுடைய சந்திப்பினால் இது நடந்தது. தேவன் சவுலை சந்தித்தார், அவனுடைய வாழ்க்கை பவுலாய் மாறிற்று. தேவனுடைய சந்திப்பை பெற்றவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். தேவனுடைய சந்திப்பை நீங்கள் பெற்றீர்கள் என்றால் தனித்து இருக்க முடியாது. ஒரு பெருங்கூட்டத்தை நீங்கள் முன்னின்று நடத்துகிறவர்களாய் இருப்பீர்கள். ஒரு பெருங்கூட்டத்துக்கு தகப்பனாய் நீங்கள் இருப்பீர்கள். ஒரு பெருங்கூட்டத்துக்கு தளபதியாய் நீங்கள் இருப்பீர்கள். சத்தியத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒழுக்கத்தின்படி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி நீங்கள் மிகுதியான கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். சீசன்
மிகுதியான கனி கொடுக்கிறவன். மிகுதியான கனிகளை கொடுக்கிற சீசர்களை தேவன் எழுப்ப விரும்புகிறார். மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து இருந்து உபதேசத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார். உபதேசத்தை கேட்க 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 அந்த உபதேசம் மரியாளை நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள உதவி செய்தது. இந்த உபதேசங்கள் உனக்கு நல்ல பங்கை தருகிறது. இந்த நல்ல பங்கு உன்னை மிகுதியான கனிகளை கொடுக்க உன்னை ஆசீர்வதிக்கிறது. நீங்க இயேசுவுக்கு சீசனா இருக்க விரும்புவீர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள உங்களை அறியாமல் உங்களிடத்திலே பல நற்கனிகள் உண்டாகும். உங்களை அறியாத உயர்வு, உங்களை அறியாத சிறப்பு, உங்களை அறியாத பேச்சு திறமை, உங்களை அறியாத சாட்சிகள் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் தேட தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது, நான் இயேசுவுக்கு சீசனா இருந்தால் போதும். இயேசு சொன்னார், அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்க சீசனாக்குங்க. உங்களை பார்க்கிற உங்க குடும்பம் இயேசு உயர்ந்தவர் என்று சொல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரத்தை வாங்கிக்கோங்க. இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரம் தேவனுடைய உபதேசத்தில் கிடைக்கிறது. வார்த்தை இல்லை என்றால் நாம் வெறுமையாய் போய்விடுவோம், கோழைகளாய் போய்விடுவோம், ஆயுதமற்றவர்களாய் போய்விடுவோம். உபதேசத்தை கேட்கிறவன் தைரிய நெஞ்சமுடையவன், எதற்கும் துணிந்தவன், எதற்கும் பின்னடையாதவன். கர்த்தருடைய வார்த்தை உங்க கையில இருந்ததுன்னா நீங்க எதற்கும் பின்னடைய மாட்டீர்கள். சீசத்துவம் என்பது அது ஒரு பொது உடைமையானது, அதாவது அன்பினால் நிறைந்தது. சீசர்களுடைய கூட்டமாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். பொதுமக்களாய் இங்கே வரவில்லை, வழிப்போக்கராய் நாம் இங்கே சபைக்கு வரவில்லை. அதான் சபை உயர்ந்தது. சீசர்கள் என்றால் என்ன? தொடர்ந்து தேவனை தேடுகிறவர்கள், தொடர்ந்து விடாப்புடியாக தேவனை பிடித்துக் கொள்ளுகிறவர்கள், வார்த்தையினால் தங்களை கட்டினவர்கள், பலிபீடத்தோடு இசைந்து இருக்கிறவர்கள், தேவ ஊழியக்காரர்களோடு நல் மனசாட்சி பொருந்தினவர்கள். இவர்கள் தான் சீசர்கள். தேவனுடைய அழைப்பு பெற்ற சீசர்கள் சபையிலே தங்கி இருப்பார்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். உங்க குடும்பத்தை காட்டிலும், உங்க சொந்த பந்தத்தை காட்டிலும் சபையின் மேல் நீங்கள் அன்பாயிருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சபையை முன்னிறுத்த வேண்டும். தேவ சபையின் ஒழுங்கை, தேவ சபையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரரை முதன்மையான அன்புக்குரியவர்களாய் நாம் வைக்க வேண்டும். தேவ சபையிலே அன்புள்ளவர்களாய் இருப்பதுதான் சீசத்துவம். ஆதி அப்போஸ்தலர்கள் சீசர்கள் என்ன செய்தார்கள்? எப்படி தங்கள் அன்பை வெளிப்படுத்தினார்கள்? விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து தேவ சபையிலே ஒரே மனம், அதான் சீசர் கூட்டம். இரண்டாவது, சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அதுதான் சீசர் கூட்டத்தின் மகத்துவம். சீசத்துவம் என்பது பொது உடைமை. இது என்னுடையது என்று சொல்வதல்ல, இது சபையுடையது. இது என்னுடைய சொத்து என்று சொல்வதல்ல, இது சபையுடைய சொத்து. இது சபையுடைய ஆகாரம். நாங்க தேவனுடைய வீட்டார். சீசத்துவத்தை கை கொள்றதுக்கு ஆயத்தமா? 10 காணிக்கை அதுவா? இல்ல எல்லாமே தேவ சபைக்கு தான், மிச்சம் தான் எனக்கு அப்படின்னு சபையோட கூட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். சீசன் என்பவன் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவன். அதுதான் அன்பின் அடையாளம். உலகம் அறியணும் இவன் இயேசுவின் சீசன் என்று. உங்க வேலை பார்க்கிற இடத்துல தெரிஞ்சுக்கிடணும் இவன் இயேசுவின் சீசன் என்று. சீசன் என்று சொல்லி உங்களுக்கு தீமை செய்ய அல்ல, சீசன் என்று சொல்லி உங்களுக்கு அத்தனை பேரும் தயவு செய்யணும். உங்க வீட்டார் உங்களுக்கு தயவு செய்யணும், உங்கள் மேல் அதிகாரி உங்களுக்கு தயவு செய்யணும். அப்படிப்பட்ட தெய்வீக சீசத்துவத்தை தான் தேவன் சபையிலே வைத்திருக்கிறார். இயேசுவை நான் சேவிக்கிறதினாலே உலகமே எனக்கு சாதகமா இருக்குது. மனிதர்கள் எல்லாரும் எனக்கு சாதகமா இருக்கிறார்கள். எல்லாரும் எனக்கு ஒத்தாசை செய்கிறவர்களா இருக்கிறாங்க. என் உயர்வை கண்டு களி கூறுகிறவர்களா இருக்கிறார்கள். என் உயர்வை கைத்தட்டி பாராட்டுகிறவர்களா இருக்கிறார்கள். நான் உயரே 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 எழும்பிக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அன்பு. கடைசியாக சீசத்துவம் என்பது மிக மிக விலை உயர்ந்தது. விலை உயர்ந்த பல காரியங்கள் உலகத்திலே இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே மிக 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 உயர்ந்த ஒன்று உண்டு, அதுதான் சீசத்துவம். அது எப்படிப்பட்ட விலை உயர்ந்தது தெரியுமா? எத்தனை கோடி கொடுத்தாலும் சம்பாதிக்க முடியாத உயர்ந்த ஒரு சம்பாத்தியம். எவ்வளவு விலை உயர்ந்தது என்றால், தகப்பனை காட்டிலும், தாயை காட்டிலும், மனைவியை காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும், சகோதரரை காட்டிலும், சகோதரிகளை காட்டிலும், ஜீவனை காட்டிலும்
விலை உயர்ந்ததுதான் சீசத்துவம். ஜீவனை காட்டிலும் மேலானது கிருபை. அதே போல ஜீவனை காட்டிலும் மேலானது சீசத்துவம். உங்க வீட்டுல விலை உயர்ந்தது இருக்கணுமா? விலை உயர்ந்த 1 கிலோ தங்கம் உங்க வீட்டுல இருந்தா உங்களுக்கு எவ்வளவு தைரியம், நம்பிக்கை. அதை விட விலை உயர்ந்த ஒன்று இருக்கிறது. அதுதான் சீசன் என்று அழைக்கப்படுவது. இந்த சீசன் என்று அழைக்கப்படுகிற இந்த விலை உயர்ந்த ஒரு பதவி உங்ககிட்ட இருந்தா பரலோகம் உங்களை மகிழ்ச்சியாய் பார்க்கும். இந்த பூமியில் உள்ள சகலமும் உங்களுக்கு கீழ்ப்படியும். எது உங்க வீட்டுல பெருசா இருக்கணும்? உங்களை பார்க்கிறவங்க, இவன் கிறிஸ்துவின் சீசன், இயேசுவை பின்பற்றுகிறவன், இவன் அதிகாரம் உடையவன். உங்களை பார்த்தாலே பேய் நடுங்கணும். உங்களை பார்த்தாலே உங்களை ஏமாற்றுகிறவன் நடுங்கணும். உங்க கண்ணை பார்த்தாலே பிசாசு அலறிட்டு ஓடணும். அதுதான் சீசத்துவம். நீங்க சீசனா இருப்பது ரொம்ப காஸ்ட்லி, விலை உயர்ந்தது. தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் வெறுக்கணும். அவன் தான் சீசன். நமக்கு உள்ளானவைகள் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டவன் சீசன். எவ்வளவு காஸ்ட்லி பாருங்க. உங்களுக்கு உண்டான எல்லாவற்றை காட்டிலும் விரும்பப்படத்தக்கது சீசத்துவம். சீசத்துவம் அவ்வளவு மேன்மையானது. தேவ சபையில தேவனுடைய வசனத்தை கேட்கிறீங்க பாருங்க, இது விலையேற பெற்றது. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, விலையேற பெற்ற சீசத்துவத்தை தேவன் உங்களுக்குள் தந்திருக்கிறார். அதிக விலையேற பெற்றது சீசனுக்குரிய மதிப்பு. நீங்க எதனாலும் இழந்துருங்க, நான் இயேசுவின் சீசன் என்கிறத இழந்துடவே இழந்துடாதீங்க. இயேசுதான் என் குரு, அவருக்கு நான் சீசன், அவருக்கு நான் எப்படி நடக்கணும்னு சொல்லி சபையில எனக்கு சொல்லி தராங்க. நான் கேட்டு நடப்பேன் என்று சொல்லி உங்களுக்கு உண்டானவைகள் எல்லாத்தையும் வெறுத்துறேன். பேதுரு சொல்லுகிறான், இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. சீசன் யார்? எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றுகிறவன். உங்களுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யம் கொடுக்கட்டும், பொருட்கள் கொடுக்கட்டும், மேன்மை கொடுக்கட்டும், ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும், ஆனால் அவை எல்லாவற்றையும் விட்டு அது மேல மனசு வைக்காம ஆண்டவர் மேல மனசு வச்சு, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். தேவன் நமக்கு அனுமதிக்கிற சிலுவை, தேவன் நமக்கு அனுமதிக்கிற குறைவுகள், தேவன் நமக்கு அனுமதிக்கிற பலவீனங்கள், தேவன் நமக்கு அனுமதிக்கிற சில கடின சூழ்நிலைகளை சுமக்கணும். வேண்டாம் வேண்டான்னு உதறக்கூடாது. தேவன் நம்மை சுமக்க அனுமதிக்கிறவைகள் நமக்கு சுகமானது. பரத்திலிருந்து நமக்கு கிடைத்த பரலோக அதிகாரம். உன் சரீரத்தில் பலன் இல்லை என்றாலும் பரவாயில்லை, உனக்குள் தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம், நீ ஜீவ காலம் எல்லாம் தேவ சித்தம் செய்யும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற உன்னதமான அதிகாரம். சிலுவையிலே சம்பாதித்த இந்த அதிகாரத்தை பொக்கிஷமாய், பலனாய், நம்பிக்கையாய் தேவன் தந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீ விலையேற பெற்றவன். சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து முடிப்பதற்காக நீ அழைக்கப்பட்டவன் அல்ல. பல ஜாதிகளை சீசராக்கும்படியாக தேவன் தன்னுடைய அதிகாரத்தை உன்மேல் வைத்திருக்கிறார். நீ அதிகாரம் பெற்றவன்.